ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆப்பம் கூப்பன் அரிசியிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஆப்பம்னு சொன்னாலே கண்டிப்பாக நிறைய பேர்த்தோட ஃபேவரட்டாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நான் 2 டம்ளர் கூப்பன் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் கூப்பன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். ஒரு 4-5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு அதில் ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே ஊறினதுக்கப்புறமா நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரிசி ஊற போடும்போதே உளுந்தையும் அதுக்குள்ளே ஊற போட்டுக்கோங்க. அது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துனீங்கன்னா நல்லாவாக இருக்கும். இது ஆடாடவே கொஞ்சமாக சாப்பாடு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதம் இருந்துச்சுன்னா அதில் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆப்பம் ரொம்பவே நல்லா வரும். லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இது நல்லா அரைச்சி நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நைட் ஆட்டினோம்னா காலையில் ஆப்பம் சுடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நாங்கள் நைட் ஆட்டி வச்சுருந்தோம். காலையில் எழுந்திரிச்சு ஆப்பம் சுட்டுட்ருக்கோம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். ஆப்பம் மாவு எப்போவுமே நமக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்தளவு பக்குவம் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக வேணும்னா உப்பு போட்டு கலக்கிட்டு அப்படியே சுட்டுக்கோங்க. இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா குழிக்கல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா வடச்சட்டியில் கூட ஆப்பம் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ பொது பொதுன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓரளவு முருகலானதையுமே அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க, திருப்பி போடாமல். இப்போ இன்னொரு ஆப்பம் கூட ஊற்றிடலாம். கண்டிப்பாக இது கூப்பன் அரிசியில் செஞ்சதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக இருக்கும். இது அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வருங்க. இந்த ஆப்பமெல்லாம் நமக்கு கடைகளில், கல்யாண வீடுகளில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நீங்கள் பால், தேங்காய் பால் இப்படி எது இருந்துச்சுனாலும் ஊற்றி சர்க்கரை போட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இதை தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்றேன். இதுவுமே ரொம்பவே பிரமாதமான டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். எப்பயுமே இந்த மாதிரி செய்யும்போது நான் ஒரு நேரத்துக்கு சட்னி ஊற்றி சாப்பிடுவேன். இன்னொரு நேரம் பால் ஊற்றி சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே கூப்பன் அரிசியிலேயே ஆப்பம் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஆப்பம் எப்போ செஞ்சிங்கனாலுமே நல்லரிசி சேர்க்க மாட்டீங்க. அந்தளவுக்கு இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக வரும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. பாய்.